எங்கள் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மு ஆசாரிப்புதூர். எங்கள் நாடகத்தின் தலைப்பு அறிவியலில் சமத்துவம். இது ஒரு வித்தியாசமான பள்ளிக்கூடம். இங்கு மாணவர்களின் பெயர்களுக்கு மாற்றாக மரங்கள், பழங்கள், மலர்கள் இவற்றின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு பெயரிடுவதன் மூலம் மாணவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தையும் இயற்கை தன்மையும் அறிந்து கொள்கின்றனர். சச்சரவுகள் இல்லாத இடம் ஏது? காய்கறிகளின் பெயர்கள் சூட்டப்பட்ட மாணவர் குழுவில் காலிஃப்ளவர் என்ற மாணவர் தற்பெருமையுடனும் மற்ற மாணவர்களை உதாசீனப்படுத்தியும் நடந்து கொள்கிறார். இப்பொழுது கதாபாத்திரங்களின் அறிமுகம். நான் தான் முட்டைக்கோஸ். என் பெயர் தக்காளி. நான் தான் வெண்டைக்காய். நான் தான் உருளைக்கிழங்கு. என் பெயர் காலிஃப்ளவர். என் பெயர் பூசணிக்காய். நான் தான் அறிவியல் ஆசிரியர் கத்திரிக்காய். இடம் வகுப்பறை. நாடகம் தொடங்குகிறது. இந்த காலிஃப்ளவருக்கு எப்போதும் தான் உயர்ந்தவள் அப்படின்ற நினைப்பு. ஆமாம், பிறரை இழிவாக பேசுவது அவளது வாடிக்கையாகிவிட்டது. நேற்று கூட என்னிடம் காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொண்டாள். அவள் எவ்வளவு பெரிய பலசாலி, திறமைசாலி தெரியுமா? அவள் அப்படித்தான் நடந்து கொள்வாள். இது தவறான சிந்தனை. இந்த சிந்தனை எப்போதும் உனக்கு நல்லதல்ல. போதும் போதும், உங்கள் அறிவுரைகளை நிறுத்துங்கள். இவர்கள் எப்போதும் இப்படித்தான். என்ன நடந்தது மாணவர்களே? வகுப்பறை எப்பொழுதும் போல் இல்லாமல் சலசலப்புடன் காணப்படுகிறதே. ஆமாம்மா, 2 மாணவர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை மொத்த வகுப்பறை பிரச்சனையாக மாறி உள்ளது. என்ன பிரச்சனை என்று யாராவது விளக்கமாக கூறுங்களேன். அம்மா, நான் கூறுகிறேன். வகுப்பில் ஒரு சில மாணவர்கள் தங்களை பலசாலிகளாக எண்ணிக்கொண்டு மற்ற மாணவர்களை தாக்க முற்படுகின்றனர். ஓ, இப்பிரச்சனைக்கு தாங்கள் தான் ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். கண்டிப்பாக சொல்கிறேன் தக்காளி. இப்பிரச்சனைக்கான தீர்வை நான் நடத்த போகும் பாடத்திலே உள்ளது. கவனமாக கவனியுங்கள். சரிங்க அம்மா. மனித உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்கின்றன? கைகள், கால்கள், கண்கள், இதயம், நுரையீரல், மூளை, தோல். அருமை அருமை. சரி, இந்த உறுப்புகள் எதனால் ஆகி இருக்கின்றன? அம்மா, மனித உறுப்புகள் திசுக்களால் ஆகியிருக்கின்றன. சரியாக சொன்னாய் தக்காளி. திசுக்கள் எதனால் ஆகி இருக்கின்றன? அம்மா, திசுக்கள் செல்களால் ஆகியிருக்கின்றன. அருமை அருமை. உருளைக்கிழங்குக்கு பாராட்டுக்கள். செல்கள் எதனால் ஆகி இருக்கின்றன? அம்மா, செல்கள் மைட்டோகாண்ட்ரியா, DNA, ரிபோசோம் என பல நுண்ணிய பொருட்களால் ஆகியிருக்கின்றன. அனைவரும் முட்டைக்கோசுக்கு கைத்தட்டுங்கள். முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸ். சரி சரி, போதும். இன்னும் எனது கேள்வி முடியவில்லை. அம்மா, இன்னுமா முடியவில்லை? ஆமா, பொறுப்புறு உருளைக்கிழங்கு, இந்த DNA, மைட்டோகாண்ட்ரியா போன்ற பொருட்கள் எதனால் ஆகி இருக்கின்றன? மாணவர்களே, நீங்கள் ஒருவர் இன்னொருவருடன் விவாதியுங்கள். சத்தம் வந்தாலும் பரவாயில்லை. எனக்கு கடைசியாக பதில் கூறுங்கள். என்னவா இருக்கும்? என்ன, யாருக்கும் பதில் தெரியவில்லையா? பூசணிக்காய், உனக்கு தெரியுமா? அம்மா, நான் கூறுகிறேன். உயிரின் அடிப்படை அலகு செல் மற்றும் அதன் அடிப்படை பொருட்கள் மைட்டோகாண்ட்ரியா, DNA, ரிபோசோம் என அறிவியல் புத்தகத்தின் உயிரியல் பாடத்தில் இருக்கிறது. ஆனால் அது எதனால் ஆகியுள்ளது என்று இதுவரை நான் படித்ததில்லை அம்மா. புத்தகத்தில் இருப்பதை மட்டும் தெரிந்து கொள்வது கல்வி அல்ல. அதில் கூறப்பட்ட விஷயங்களோடு சேர்ந்து நாமும் கூடுதலாக யோசிக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். சரி, உங்களுக்கு நான் ஒரு குறிப்பு தருகிறேன். நீங்கள் இயற்பியல் அல்லது வேதியியல் பாடத்தில் பொருட்களை பற்றி படித்திருப்பீர்கள் தானே? பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்துக் கொண்டே வந்தால் அது எங்கே போய் முடியும்? நாம் பார்க்கும் கல், மண், நாற்காலி போன்றவைகளின் அடிப்படை அழகு என்ன? அம்மா, நான் கூறுகிறேன். பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆகியுள்ளன. வெரி குட் உருளைக்கிழங்கு. பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆகியுள்ளன என்றால் DNA, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம் என இவை அனைத்தும் பொருட்கள் தானே? அப்படி என்றால் அவைகளும் அணுக்களால் தானே ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி கல், மண், நாற்காலி போன்ற உயிரற்ற பொருட்கள் அணுக்களின் கூட்டுக்கலவையோ, அதே போல நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் அணுக்களின் கூட்டுக்கலவை தானே? பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை என்று எங்கே படித்தீர்கள்? இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களில் படித்திருக்கிறோம். நமது இயற்பியல் பாடத்தில் படித்தவற்றோடு
சொல்கிறேன் பூசணிக்காய். அதற்கு முன்பாக ஒரு கேள்வி. அணுக்கள் எதனால் ஆகி இருக்கின்றன? அம்மா, நான் கூறுகிறேன். அணுக்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்களால் ஆகியிருக்கின்றன. உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொள்பவர் உடலிலும் அதே அணுக்கள், அதே எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் இருக்கின்றன. நம்மில் வேறுபட்டவர் என நீங்கள் நினைப்பவர் உடலிலும் அதே அணுக்கள், அதே எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் இருக்கின்றன. பிறகு ஒரு உயர்ந்தவர் என்றும் இன்னொருத்தவரை தாழ்ந்தவர் என்றும் எப்படி கூற முடியும்? காலிஃப்ளவர், இப்போது உனக்கு புரிகிறதா? புரிகிறது அம்மா. அம்மா, நீங்கள் சொல்வது 100% சரி. நாங்கள் இதுவரை இப்படி யோசிக்கவில்லையே. ஆமாம், அறிவியல் படி உயர்ந்தவர் என்றும் வேறுபட்டவர் என்றும் எதுவும் இல்லை. நாம் அனைவரும் சமம். நாம் அனைவரும் அணுக்குவியலை. அதே போல அணுக்களில் சாதி இல்லை. அணுக்களால் ஆகிய நமக்குள் உயர்வு தாழ்வும் இல்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் பூசணிக்காய் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாள். ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறது அம்மா. தக்காளி, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறது அம்மா. அறிவியலை சமூகத்தோடு மனித வாழ்க்கையோடும் எப்படி பொருத்தி பார்ப்பது? அறிவியல் பாட புத்தகத்தில் பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை என்று படித்திருப்பீர்கள் தானே? படித்துள்ளோம் அம்மா. அப்படி பார்த்தால் உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவைதான். அதில் காய்கறிகளும் அடங்குவர். அணுக்களில் உயர்வு என்றும் பேதம் என்றும் இல்லை. காய்கறிகள் அனைவரும் சமம். நம்மில் உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் எவரும் இல்லை. நாம் அனைவரும் சகோதரர்கள், உடன்பிறப்புகள் என்று நாம் தான் நீட்டித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே அறிவியல் பூர்வமான பார்வை. அதுதான் அறிவியல் கல்வியின் நோக்கமும் கூட. காலையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தற்போது தீர்வு கிடைத்ததா? அம்மா, அப்ப மனிதர்கள்? அம்மா, நான் சொல்கிறேன். காய்கறிகளைப் போலவே மனிதர்களும் அணுக்களால் ஆனவர்கள் தானே? சரியாக சொன்னாய் வெண்டைக்காய். காய்கறிகளைப் போலவே மனிதருக்குள் வேறுபாடு இல்லை. அம்மா, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறோம். அனைவரையும் சமமாக எண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி காலிஃப்ளவர். சமூகத்தில் நிலவும் மூட நம்பிக்கைகள், தவறான கோட்பாடுகளை, பழக்க வழக்கங்களை நீக்கும் அருமருந்து அறிவியல் கல்வி. அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் மனித சமூகத்தை முன்னேற்றியது. அறிவியல் கோட்பாடுகள் தான் மனிதன் நிலவில் காலடி வைக்க உதவியது. அறிவியல் பாடம் என்பது வெறும் மதிப்பெண் வாங்குவதற்கு மட்டுமல்ல, நமது மனதுக்குள் இருக்கும் அழுக்குகளை போக்குவோம் தான். என்ன, நான் சொல்வது சரிதானே? அம்மா, அட்டகாசமாக கூறினீர்கள். நாங்கள் இதுவரை இப்படி யோசிக்கவில்லையே. மிக்க நன்றி அம்மா. இப்படித்தான் அறிவியலை சமூகத்தோடு மனித வாழ்க்கையோடும் இணைத்து பொருத்தி பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் அம்மா. நன்று. சென்ற வகுப்பில் ஐன்ஸ்டைனின் கூற்று ஒன்றை கூறினேனே, யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? அம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அறிவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் செயல்படுவதற்கும் கடமைப்பட்டுள்ளார்கள். அனைவரும் ஒரு முறை கூறுங்கள். அறிவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் செயல்படுவதற்கும் கடமைப்பட்டுள்ளார்கள். அம்மா, நானும் ஒரு தகவலை சொல்லலாமா? சொல்முட்டைக்கோஸ். 82 வயது நிரம்பிய தாவரவியல் பேராசிரியர் முனைவர் ப. தயானந்தன் அவர்கள் கனியன் பூங்கொன்றனாருக்கு உலகெல்லாம் உறவினர் ஆப்பிரிக்காவில் அவர் வேர் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளதை என் சகோதரி வாசித்துள்ளார். அதில் பல அரிய அறிவியல் தகவல்கள் உள்ளதாக என் சகோதரி என்னிடம் கூறினார். எனது சகோதரியும் சரி, ஒவ்வொருவராக கூறுங்கள். ஆம், அந்த கட்டுரை மணற்கேணி என்ற இதழில் வெளியாகி பின்னர் சாதி ஒழிப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வை என்னும் நூலிலும் இடம்பெற்றுள்ளது. அந்த கட்டுரையை அடிப்படையாக கொண்டு முனைவர் கு. ரவிக்குமார் அவர்கள் சமூக ஜனநாயக கையேடும் என்னும் புத்தகத்தில் உலகெங்கும் சொந்தங்கள் கொண்ட பேராசிரியர் ப. தயானந்தன் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். நமது மதுரை மாவட்டத்திற்கு பல பெருமைகள் உண்டு. அறிவியல் ஆராய்ச்சி தளத்தில் மதுரைக்கு உள்ள தனி சிறப்பு என்ன தெரியுமா? மரபணு வரலாற்றை கண்டறிய ஜீனோகிராபிக் ப்ராஜெக்ட் என்னும் மரபணு ஆய்வு 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஆய்விற்காக உலகெங்கும் 11 மண்டல மையங்கள் அமைக்கப்பட்டது. 11இல் 1 இந்தியாவில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஒரே மண்டலம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ளது. இது நமக்கு பெருமை தானே? ஆம், பேராசிரியர் ரா. பிச்சைப்பன் அவர்கள் மண்டல இயக்குநராக இருந்து இந்த மையத்தில் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். நாம் அனைவரும் ஒரே மூதாதையரின்
சந்ததிகள் என்பதை அறிவியல் மூலம் நிரூபணம் செய்ய ஃபேமிலி ட்ரீ DNA என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் குடும்ப வரலாறு மரபணு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. உலகெங்கிலுமிருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்ற ஜீனோகிராபிக் ப்ராஜெக்ட் என்ற மானுடவியல் ஆய்வு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் பேராசிரியர் ப. தயானந்தன் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. அதாவது உலகெங்கும் தனக்கு சொந்தக்காரர்கள் உள்ளனர் என்பதை இந்த மரபணு ஆய்வுகள் நிரூபித்துள்ளதை மகிழ்ச்சியுடன் தனது கட்டுரையில் விளக்கமாக கூறியுள்ளார். பேராசிரியர் ப. தயானந்தன் அவர்கள் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள மக்கள் பலருக்கும் ஒரே மரபணு வரிசை முறை ஜீனோம் லீனியேஜ் உள்ளதை இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்தின. இந்தியாவில் உள்ள பல்வேறு சாதிகளில் உள்ளவர்களுக்கும் மரபணு வரிசை முறை ஒன்றாக உள்ளதை இந்த ஆய்வுகள் உணர்த்துகிறது. ஒரே மரபணு கொண்ட மக்களை பல்வேறு சாதிகளாக பிரித்து வைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் கற்ற அறிவியல் பாடம் உணர்த்துவதாக என் சகோதரி என்னிடம் கூறினார். நமக்குள் சாதிகள் இருக்கக்கூடாது, நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை நமது மூதாதையரான கணியன் பூங்குன்றனார் மிக அழகாக யாதும் ஊரேர் யாவரும் கேளீர் என்ற வரியின் மூலம் உணர்த்தினார். அருமையான தகவல் மாணவர்களே. மேலும் கூடுதலான ஒரு தகவல் இதோ இந்த படத்தை பாருங்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முண்டாரி மொழி பேசும் திரு புரான் சிங் முண்டா அவர்களுடன் பேராசிரியர் ப. தயானந்தன் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த புகைப்படம் 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எடுக்கப்பட்டது. ஆசுத்ரா ஆசிய மொழி குடும்பத்தை சார்ந்த முண்டா மொழி பேசும் மூதாதையர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிற்கு குடிபெயர்ந்திருக்க வேண்டும். முண்டாரி மொழி பேசும் புரான் சிங் முண்டா அவர்களும் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த தமிழ் மொழி பேசும் பேராசிரியர் ப. தயானந்தன் அவர்களும் இந்தியர்களாக உடன் பிறந்த சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் உறவுக்காரர்கள் என்பதில் இருவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆம், நமக்கு சாதி இல்லை. ஆம், நமக்கு சாதி இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் மேற்கொள்ளும் தேசிய உறுதிமொழிப்படி நாம் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், நாம் சகோதரத்துடன் வாழ்கிறோம். மாணவர்களே, இந்த படத்தில் இருப்பவர் யார் என்று கூற முடியுமா? அம்மா, இவரை பற்றி என் தந்தையின் அலைபேசியில் பார்த்திருக்கிறேன். மகிழ்ச்சி. இவர்தான் புகழ்பெற்ற வானவியலாளர் கார்ல் சாகன். அமெரிக்காவின் சூரிய குடும்பத்தை தாண்டி ஆராய அனுப்பப்பட்ட வாயேஜர் விண்கலம் நெப்டியூன் கோளை தாண்டும் போது கார்ல் சாகன் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டது. 600 கோடி கிலோமீட்டர் தொலைவில் பூமியானது ஒரு மங்கலான நீல நிறமாக தெரிந்தது. அந்த படத்தின் பெயர் பேல் ப்ளூ டாட். அம்மா, மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளதே. அம்மா, அப்படத்தை ஒட்டி கார்ல் சாகன் பேசிய வசனங்களை நான் கூறவா? கண்டிப்பாக. அதோ அந்த மங்கலான நீலவண்ண புள்ளி, அதான் நாம் எல்லாம் வாழும் இந்த பூமி. மங்கலாக இருக்கும் அந்த நீலவண்ண புள்ளியில் தான் இதுவரை வாழ்ந்த மனிதர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள். பிரபஞ்சம் என்னும் பெரிய கடலில் ஒரு சிறிய துளிதான் நம் பூமி. இந்த சிறு துளியில் சில காலம் வாழும் மனிதர்கள் மற்றவர் கவனத்தை பெற அப்புள்ளியில் ஒரு சின்னஞ்சிறிய இடத்தை ஆள அவர்கள் புரியும் செயல்கள் தான் எத்தனை, அவர்களால் ஓடிய ரத்த ஆறுகள் தான் எத்தனை. யோசித்து பாருங்கள். அனைத்திற்கும் சவால் விடுகிறது இந்த பேல் ப்ளூ டாட் புகைப்படம். நமக்கு தெரிந்தவரை பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அருகில் உள்ள கோள்களுக்கு செல்லலாம், வாழ முடியாது. இங்குதான் நாம் அனைவரும்